கு. அழகிரிசாமியோடைய எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய சிறுகதைகள். அதில் ராஜா வந்திருக்கிறாருன்னு ஒரு கதை. சின்ன வயசில் நம்ம எல்லாம் அது பண்ணியிருப்போம். ஒரு புக்கை திறப்போம், ஒரு ஃபோட்டோ இருக்கும், நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேட்போம், டேய் இந்த ஃபோட்டோ இருக்கான்னு. ஆமாடா இருக்கடான்னா மாற்றுவோம். கரெக்டாக? ராமசாமின்னு ஒரு பையன் 5வது படிக்கிறான், செல்லையான ஒரு பையன், அவனும் அதே வகுப்பில் 5வது. இவங்க 2 பேருக்கு என்ன போட்டினா, என் புத்தகத்தில் இருக்கிற படம் உன் புத்தகத்தில் இருக்கா, யார்கிட்ட நிறைய படம் இருக்குது பார்த்துருவோம் அப்படின்னு. உடனே படத்தை பிரிக்கிறாங்க பார்க்குறாங்க. ராமசாமி என்ன சொல்கிறான், செல்லையா ஒன்று சொல்கிறான். ராமசாமி ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிறான், செல்லையா சிவிக்ஸ் புத்தகத்தை எடுத்துக்கிறான். மாறி சொல்கிறாங்க. செல்லையா புத்தகம் கம்மியாக இருக்குது, பக்கங்கள் தீர்ந்து போயிடுது. ராமசாமிக்கு சந்தோஷம், தோத்தையான்னு கிண்டல் பண்ணுறான். கிண்டல் பண்ணோன்னே கணக்கு வாத்தியார் வந்துடுறாரு. அவர் ரொம்ப கராரானாலும் கப்பு சிப்புன்னு எல்லாம் அமைதியாகிடுறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு போகிறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு போகிறப்ப இந்த படம் சொல்லி விளையாடுற போட்டி வேற மாதிரி மாறுது. எங்கள் வீட்டில் அது இருக்குது, உங்கள் வீட்டில் இது இருக்கா அப்படிலாம் கேட்போம். சின்ன வயசில் எத்தனை பேர் கேட்டு விளையாண்டுருக்கீங்க தெரியல. நானாக விளையாண்டுருக்கேன். எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் அப்படின்னு எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், எங்கள் வீட்டில் எனக்கு 5 அண்ணன் இருக்கான்னா. அவங்க அப்பா கையெடுத்து கும்பிட்டேன் நான். அந்த மாதிரி எங்கள் வீட்டில் அது இருக்குது, உங்கள் வீட்டில் அது இருக்கா அப்படிலாம் எல்லாம் பேசி விளையாடுவாங்க. இவன் சொல்கிறான், எங்கள் வீட்டில் சில்க் சட்டை இருக்குது அப்படின்னு ராமசாமி சொல்கிறான். பணக்கார வீட்டு பையன், எங்கள் வீட்டில் சில்க் சட்டை இருக்குது. உடனே செல்லையாக்கு பதில் சொல்ல தெரியல, அமைதியாயிடுறான். அவன் தம்பையாமல் அமைதியாயிடுறான். உடனே அந்த குழந்தை மங்கம்மாள்னு சின்ன 1வது படிக்கிறா, அவனோட தங்கச்சி, அது ஓடி சொல்லுது, எங்க அண்ணன் போட்டுக்கிற சட்டையை பார்த்தியா, கனமா இருக்கு, கிளியவே கிளியாது. எங்க அண்ணன் சட்டை தான் சூப்பர், சில்க் சட்டை தான் சீக்கிரம் பிஞ்சு போயிடும். அப்படின்னு ராமசாமி தகச்சு போய் நின்றான். ஒரு 1வது படிக்கிறவன் நம்மளை தோக்கடிச்சு விட்டாலேன்னு டக்குன்னு யோசிக்கிறான். உடனே சொல்றான், எங்க வீட்டில் 4 பசுமாடு இருக்கு. இவங்களுக்கு என்ன சொல்லன்னு தெரியல. உடனே தம்பையா சொல்றான், எங்க வீட்டில் 8 கோழி இருக்கு. கோழிலாம் நீங்க அடிச்சு சாப்பிடுவீங்க, நாங்க பசுலாம் அடிச்சு சாப்பிட மாட்டோம். அடிச்சு சாப்பிடல, அது வேற விஷயம். கணக்கு தானே கணக்கு. இப்ப எங்க வீட்டில் 8 இருக்கு, உங்க வீட்டில் இருக்கா, தோத்துட்டான். இப்படியே நடக்குது கதை. ராமசாமி அவங்க தெருவுக்குள்ள வரான், ஓடி போயிடுறான். இந்த குழந்தைங்க எல்லாம் ஓடி போயிருது. அவங்க வீட்டில் அம்மா, தாயம்மாள் அம்மா இருக்கா, அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. தீபாவளி நேரம், ரொம்ப வறுமையான குடும்பம், ஒண்ணுமே இல்லை, ட்ரெஸ் எல்லாம். அப்பா வந்துட்டாரா, ஐயா வந்துட்டாரான்னு கேட்குறாங்க. ஐயானா அந்த ஊர் பக்கம் அப்பா, நம்ம விளாத்திக்குளம் அந்த பக்கம்லாம். இங்கேயும் ஐயா நிறைய வழக்கு சொல்லு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா வந்துட்டாரான்னு கேட்குறாங்க. வந்துட்டாருன்னொன்னே போகிறாங்க, ட்ரெஸ் எடுக்கிறாங்க. 2 ஆண் பிள்ளைகளுக்கும் ட்ரெஸ் இருக்குது. தங்கச்சிக்கு ஒரு பட்டுப்பாவாடை இருக்குது, கூட ஒரு 4 முழ துண்டு இருக்குது. உடனே குழந்தைங்கள்லாம் பார்க்குறாங்க, ஏம்மா உனக்கு சேலை எங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா பக்கமும் நமக்கு என்னடா அவ்வளோ வசதியாக இருக்குது, நம்ம என்ன உன்னோட ஃப்ரெண்டு ராமசாமி இருக்கானே அவன் வீட்டு மாதிரியா பிறந்திருக்கோம், அதெல்லாம் இல்லை, இருக்கிறத கட்டிக்கலாம் அப்படின்னோடனே அப்பாவுக்கு தான் அந்த 4 முழ துண்டு இருக்கு, அப்பாவுக்கு மட்டும் காசு இருக்கான்னு அந்த குழந்தை கிண்டலாக கேட்குது. இப்படியே கதை நகருதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், இந்த கதை முடிகிற இடம் இது. முதல் நாள் முடிஞ்சிருது. தீபாவளிக்கு முதல் நாள் இரவு ஒரு பையன் அவங்க வீட்டு வாசல் நிற்கிறான். ஒரு பையன் இருட்டில் வாசலில் நிற்கிறான். யாருன்னு தெரியல. மழை வந்துடுது. இந்த 2 பசங்களும் சிறுநீர் கழிக்கிறதுக்காக வீட்டினுடைய கொல்லைப்புறத்துக்கு போகிறாங்க. அந்த கொல்லைப்புறத்துக்கு வெளியில் இருக்கிற எச்சிலை போட்ட இடத்துல அந்த பையன் எச்சிலிருந்து உணவை சாப்பிட்டுட்டு இருக்கான். எங்கடா வெளில போன குழந்தைங்க காணமே அப்படின்னோடனே இந்த 2 குழந்தைகளும், யாரு, செல்லையாவும் தம்பையாவும் அந்த குழந்தைய பார்க்குறாங்க. ஒரு பையன் அங்கே நிற்கிறான்னு தெரிஞ்சிச்சு. எச்சிலை எடுத்து சாப்பிட்றோன்னா இவங்களுக்கு அருவருப்பாக இருக்குது. இவங்களே வறுமையான குடும்பம் தான், ஆனால் எச்சிலை எடுத்து சாப்பிட்றவனை பார்த்து அருவருப்பாக இருக்குது. சீச்சி என்ன எச்சிலாம் எடுத்து சாப்பிட்றான் அப்படின்னு அருவருக்குறாங்க. அப்படியே அவனை இங்கிருந்து போயிரு போலேன்னா அவன் மூஞ்சில் எச்சி துப்புவேன்லாம் சொல்கிறாங்க இவங்க. அவங்க அம்மா ஓடி வரா. மழை வந்தோடனே தாயம்மாள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறா. இல்லை அப்படின்னோட 3 பேரையும் இழுத்து உள்ளே கொண்டு வந்துடுறா. 3 பேரையும், பெற்றது 2 குழந்தை தான், நிற்கிறது ஏதோ ஒரு குழந்தை. 3 குழந்தையும் தூக்கிட்டு உள்ளே வந்துடுறா. உள்ளே வந்தோடனே இவங்களுக்கு ஒரே கோபம். எல்லாரும் நினைஞ்சிட்டீங்க, தலையத்தோட்ட துண்டு எடுத்துட்டு ஒரு பழைய துணி எடுக்க போறா. இப்போ அந்த 2 குழந்தைங்களும் அண்ணனுங்களும் மரியாதையாக போயிடுறான்னு அந்த பையன் அமைதியாக நிற்கிறான். அப்படிலாம் சொல்லாதன்னு அவங்க அம்மா அந்த அதட்டிட்டு, இதை நல்லா கவனிங்க, நீ எந்த ஊருன்னு கேட்குறாங்க. விளாத்திக்குளோங்கிறான் அந்த பையன். உனக்கு அம்மா அப்பா இல்லையான்னு கேட்குறாங்க. அம்மா 3 மாதம் முன்னாடி காய்ச்சல் வந்து இறந்து போயிட்டாங்க. எங்கள் ஐயா நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப இறந்து போயிட்டாரு. அப்படியா, இங்கே எப்படி வந்த? இல்லை, எனக்கு ஒரு அத்தை கழுகுமலையில் இருக்கேன்னு யாரோ சொன்னாங்க ஊரில். நீ கழுகுமலைக்கு போனால் உன் அத்தையை பார்த்துடலாம், அத்தையோட வாழ்ந்துடலான்னாங்க. அதனால் கழுகுமலைக்கு போயிட்டுருக்கேன். கோமணம் மட்டும்தான் கட்டியிருக்கான். கழுகுமலைக்கு போயிட்டுருக்கேன்னொன்னே தாயம்மாள் கண்கள்லேருந்து தாரையாக தண்ணி வருது. இதுதான் சார் அம்மா. அப்பாக்களுக்கு இருக்கிற உணர்வை விட அம்மாக்களுக்கு அதிகமான உணர்வு இருக்கும். எந்த குழந்தையும் என் குழந்தை என்று பாவிக்கிற பாங்கு
நிச்சயமா தாயிடம் உண்டு. அந்த தாயம்மாள் அழறா, அப்படியாடா செல்லம், சரி பரவாயில்ல படுத்து தூங்கு, நாளை காலையில் போய்க்கலாம் அப்படின்னு படுத்து தூங்க வைக்கிறா. கூட இருக்கிற அவங்க குழந்தைகளுக்கு பிடிக்கல. அடுத்த நாள் எந்திரிக்கிறாங்க, எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க. இவனை குளிப்பாட்டுறதுக்கு கூப்பிடுறாங்க. ராஜா, அந்த பையன் பேர் ராஜா. உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. ராஜான்னு சொல்கிறான். ராஜாவை கூப்பிடுறாங்க. நான் வரமாட்டேன், அரக்கு தேய்ச்சி குளிச்சா என் உடம்பு காந்தும், எனக்கு உடம்பெல்லாம் சிறங்கா இருக்கு அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் சீக்கா போட்டு உன்னை குளிச்சு விட்றேன்டா செல்லம், வாடா நீ என் பையன் மாறுதான்னு தாயம்மாள் அன்போடு அரவணைத்து அந்த ஏழை தாய் அவனை குளிப்பாட்டி விடுறா. எல்லாரும் ட்ரெஸ்ஸை போட்டு வராங்க, வீதிக்கு ஓடுறாங்க. ராஜா மட்டும் அதே பழைய கோவணத்தோடு குளித்து விட்டு அந்த குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். தாயம்மாள் மனசுக்குள்ள அவளையே திட்டிக்கிறா, என்ன சோதனை செய்யறதுக்குனே அவன் வந்திருக்கான் போல இருக்கு நேற்று நைட்டு அப்படின்ட்டு. தாயம்மாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறா. உனக்கு என்ன ட்ரெஸ்ஸு தருவேன்னு புரியலையேன்னு வாயை விட்டு சொன்னோன்னே 1வது படிக்கிற அந்த குழந்தை மங்கம்மாள், அதான் அந்த புது துண்டு இருக்கே அப்பாவுக்கு தர வேண்டியது, அப்பா தான் யாரோ இறந்துட்டாங்கன்னு பார்க்க போயிட்டாரு, அதை எடுத்து கொடுன்னு சொன்னோன்னே ஆடி போயிடுறா. துண்டு எடுத்து கொடுக்குறா. இந்த விஷயம்லாம் நடக்குது. இந்த ராமசாமின்னு ஒரு பையன் இருந்தாலும் படப்போட்டி நடக்கிற பையன், அந்த பையன் வீட்டுக்கு அவங்க அக்காவை ஒரு ஜமீன்தார் கல்யாணம் பண்ணியிருக்காரு. ராஜா வந்துட்டார்னு ஊர் முழுக்க அமக்கலாம். ஓகேவா, ராஜா வந்துட்டாருன்னு. தீபாவளி முடிஞ்சு மழையெல்லாம் நின்று தீபாவளி அந்த ஆரம்பிச்சு பட்டாசுலாம் வெடி சத்தம் நின்னோன்னே எல்லாரும் தெருவில் இறங்கி பேசிட்டு இருக்காங்க, தீபாவளி வாழ்த்துக்கள்லாம் சொல்லி. அப்ப அந்த ராமசாமிங்கிற பையன் இறங்கி தெருவில் நடந்து வரான், தங்கம்மாள் நடந்து வரா. 2 பேரும் பக்கத்துல பார்க்கறாங்க. இந்த பையன் சாதாரணமா சொல்றான், யாரு அந்த ராமசாமிங்கிற அந்த மேல தெருவில் வசதியான வீட்டு பையன் சாதாரணமா சொல்றான், எங்க வீட்டுக்கு ராஜா வந்திருக்காரு அப்படிங்கிறான். உடனே இந்த குழந்தை சொல்றான், எங்க வீட்டுக்கு தான் ராஜா வந்திருக்கான், நீ வேணா வந்து பாரு. கதை முடிஞ்சிருது சார். சார் இந்த கதையை விமானத்தில் படித்து முடித்து விட்டு அப்படியே நான் யோசிச்சுட்டே இருந்தேன் சார். குழந்தைகள் உலகம் எவ்வளவு அற்புதமான உலகம். ராஜாவை கோமணம் கட்டி கொண்டு வந்தாலும் ராஜானா எனக்கு ராஜாதான்னு அந்த குழந்தைகள் உலகம் எவ்வளவு அற்புதமான உலகம். அந்த தாயம்மாளுங்கிற அந்த தாயினுடைய உள்ளம் எத்தகையது. எங்க தொலைச்சோம் சார் நம்ம இந்த வாழ்க்கையெல்லாம். வெறும் டயரை வச்சு ஓட்டிட்டு போவோம் சார் சந்தோஷமா, கரெக்டா சார்? பஞ்சர் கடையில் டயரு, அந்த டயர் இப்படி அதுக்கு மேலே அதால் டான்ஸ் ஆட முடியாது. அந்த டயரை ஓட்டிட்டு போவோம். பழைய ரிம் எடுத்து ஓட்டிட்டு போய் குச்சி நடுவில் விட்டுட்டே ஓட்டுவோம். இன்னைக்கு BMW காரில் போகிறோம், பென்ஸ் காரில் போகிறோம், சந்தோஷமா இல்லை, நம்மளே திட்டிக்கிறோம். அடுத்த மாதம் EMI வந்துடும். ஐயோ. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செய்து பாருங்கள். அழகா சொன்னார் ஐயா, பனம்பழம் எப்படி சாப்பிட்றதுன்னு. சாப்பிட்றது ஒரு அழகு. நம்ம என்னைக்காவது சாப்பாடா பார்த்து சாப்பிட்ருக்கோமா? விளக்கு புல்டோசர்ல மண்ணல்லி போடுற மாதிரி இலைக்கும் வயிற்றுக்கும் போட்டி தான். கப்பு இதுல சாப்பிடும் போட்டி நேரம் வைக்கிறானுங்க. வயிற்றுச்சலா இருக்கு எனக்கெல்லாம். சில பேர்ட்ட காலையில என்ன சாப்பிட்டீங்கன்னு கேளுங்க. காலையில சாப்பிட்டேன். என்ன சார் சாப்பிட்டீங்க? சாப்பிட்டேன் சார், நல்லா சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? ஏதோ டிஃபன் தான் வீட்டில் செஞ்சாங்க. அப்புறம் ஊரில் இருக்கிறவங்க அவனுக்கு செஞ்சு தருவான். டிஃபன் தான் ஏதோ வீட்டில் செஞ்சாங்க, டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. ஏன்னா இவர் அவ்வளோ பிஸி. 1000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறாரு டெய்லி. காலைல என்ன சாப்பிட்டாருன்னே தெரியாத அளவுக்கு. இது என்ன, எந்த விதத்தில் நியாயம்? மீண்டும் ஒரு முறை தினமும் உணவை உண்கிற பொழுது தயவு செஞ்சு அதுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிடுங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள்.